நின்னுட்டு எப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏமா மணிய பாத்தியா இல்லையா? எவ்வளவு லேட் ஆகுது? அங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் கிளம்புமா. என்னடி இன்னும் சீக்கிரம் கிளம்பணும்? கிளம்பிட்டேன். என்னது கிளம்பிட்டியா? ஆமாண்டி, உங்க மாமனை வர சொல்லிருக்கேன். நானும் உங்க மாமாவும் சேர்ந்து தான் மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம். பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாப்ல. சரிடி, ஊட்ட பாத்துக்க. தங்கச்சி தம்பிங்க வந்தா அதுங்க வேலையை பாத்துக்கும். ஒண்ணு அதுங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத என்ன? நான் போயிட்டா? மாமாமா நில்லு. என்னடி? இல்ல எனக்கு புரியல. எனக்கு மாப்பிள்ளை வீடு பாக்குறதுக்காக சிட்டிக்கு போற. இன்னுமா அது புடவை? ஏண்டி அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? இருக்கிறது தானே கட்டிட்டு போக முடியும். ஐயோ ஏமா இப்படி கூறுகட்டத்தனமா பேசுற? அந்த வீட்டோட மூத்த மருமகளாக போறேன். நம்ம வீட்ல இருந்து அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல. எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க, சரிதான். அதுக்குன்னு ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு போனாதான் என்னமா? இப்படியா போவ? இங்க பாரு, அவங்களாம் பொண்ணு வீட்ல இருந்து வராங்க. உனக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும்னு அவங்களும் நல்லபடியா இருப்பாங்க. இதுல போய் இவ்வளவு கேவலமா நின்னா என்ன நினைப்பாங்க? ஓ அப்படியாடி? ரொம்ப நம்மள பத்தி கேவலமாவும் ஏளனமாவும் பேசுவாங்களோ? இப்படி போய் நின்னா அப்படிதான் பேசுவாங்க. இது என்கிட்ட வர புடவை இல்லடி. நான் என்னடி பண்ண முடியும்? இத வந்து இப்ப சொல்றியே. மாப்பிள்ளை வீட்ல எங்க வீட்டை பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டப்பே இல்லங்க எங்களால முடியாது, நேரடியா கல்யாணத்தை வச்சுக்கலாம், எதுக்கு இதெல்லாம் நான் அப்பவே கேட்க வேண்டியதானே? நீ இப்படி எல்லாம் யோசிப்பேன்னு தெரிஞ்சா அப்பவே நான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன்டி. இவேதா, கல்யாணத்துக்கு முன்னமே நீ வாழ போற வீட்டை பார்க்க போறதுக்கே இந்த புடவைய கட்டுற, அப்படி போற இப்படி போறேன்னு ஏளனமா பேசுறியே. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பாக்குறதுக்காக உங்க வீட்டை தேடி வந்தா என்ன இந்த புடவை கட்டிட்டு வர, இப்படி எல்லாம் வந்தேனா என் வீட்டு வாசல படி கூட உன்னால மிதிக்க முடியாதுன்னு வாசலோட துரத்திருவியாடி? வாசலோட எல்லாம் உன்னை துரத்த மாட்டேன். அத பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் எல்லாம் யோசிச்சுதான் வச்சிருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச கையோட மாசம் மாசம் என் புருஷன் கிட்ட இருந்து வாங்கி உனக்கு 1000 ரூபாய் அனுப்புறேன். இங்க பாரு, அத உன் 2வது பொண்ணுக்கும் உன் பையனுக்குள்ள செலவு பண்ணிட்டு சுத்தாத. அது முழுக்க உனக்கு மட்டும்தான். என்னடி பிச்சை போடுறியா? மா என்ன 1000 ரூபாய் பிச்சை காசு நினைச்சிட்டியா? நம்ம குடும்பத்துக்கு இப்ப 1000 ரூபாய் இருந்தா எப்படி இருக்கும்? என் புருஷன் கிட்ட இருந்து வாங்கி மாசம் மாசம் 1000 ரூபாய் அனுப்புறேன்னு சொல்றதே பெரிய விஷயம். அத வர பிச்சை போடுறியான்னு இலக்காரமா கேக்குற? ஏதோ என்ன பெத்துட்டேன்ற கடமைக்காக உனக்கு 1000 ரூபாய் அனுப்பலான்னு பார்த்தேன். அதையும் பிச்சை காசுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறியா? என்னது பெத்த கடமைக்காக மாசம் மாசம் 1000 ரூபாய் அனுப்பலான்னு நினைச்சியா? ஆமா. ஏமா மகாராணி, அப்படியெல்லாம் நீ ஒன்னும் அனுப்ப வேணாமா? இத்தனை வருஷம் உன்னை நம்பியா நான் பொழப்ப ஓட்டினேன். எனக்கு என் புள்ள இருக்கு, என் பையன் இருக்கான், நாங்க பாத்துக்கிறோம் தாயி. நீ கல்யாணம் ஆகி சந்தோஷமா நல்லபடியா உன் புருஷன் கூட குடும்பம் நடத்துற வழிய பாரு. ஹோ வேண்டாமா போ. எனக்கு என்ன? உனக்கு ஏதாவது தேவை இருக்கும், நீ வச்சு நல்லா சமாளிப்பேன்னு நினைச்சேன். வேண்டானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, எதுக்கு தேவையில்லாம வளவலன்னு பேசிக்கிட்டு? உன்கிட்ட நல்ல புடவை இருக்கா இல்லையா? எம்மாடி, நான் எந்த காலத்துலமா நல்ல புடவை எடுத்தேன்? நீ தானமா வார வாரம் போய் உனக்கு தாவணி பாவாடையெல்லாம் எடுத்துட்டு வருவ. எனக்கு என்னைக்காவது புடவை எடுத்து கொடுத்துருக்கியா? கொடுத்து வச்சவ மாதிரி கேக்குற? நான் வயசு பொண்ணு, வார வாரம் தாவணி பாவாடை எடுப்பேன். நீ வயசானவ தானே? உனக்கு வேற நான் மாசம் மாசம் எடுத்துட்டு இருக்கணுமா? சரிடி, இப்ப எதுக்கு இந்த பேச்சலாம்? உன்னை பெத்த கடமைக்கு உனக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு விட்டேனா எனக்கு பெரிய கடமை முடிஞ்ச மாதிரி. நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். ஏதா மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு முறுக்கு அதிர்சம்லாம் சுட்டோம்ல, அதெல்லாம் எடுத்து கொண்டாத்தா. என்ன பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு வா. அம்மா ஐயோ அறிவே இல்ல. பட்டிக்காடு பட்டிக்காடுன்னு அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா? பாரு, முறுக்க சுட்டுட்டு அதிர்சத்தை தூக்கிட்டு பஸ்ல போவோம் இப்ப ஜிங்கு ஜிங்குன்னு. அங்க போய் இறங்கி ஒரு ஸ்வீட் கடையில 1/4 கிலோ மைசூர் பாக்கு, 1/2 கிலோ லட்டு, ஒரு மிக்சர் பாக்கெட்னு வாங்கிட்டு போனாதான் என்னவா? சிட்டில எல்லாம் அப்படித்தானே போவாங்க. யாராவது செஞ்சு எடுத்துட்டு போவாங்களா? இந்த அம்மாவை என்ன பண்றதுனே தெரியல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா வரேன்னு சொன்னாலே 1008 கண்டிஷன் போட்டு ஒரு லிஸ்ட் எழுதி தரணும் போல. இதெல்லாம் எடுத்துட்டு வா, இதெல்லாம் எடுத்துட்டு வராதன்னு. சபா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ அக்க போரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போதோ. எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்கணும். ரொம்ப ஓவரா பட்டிக்காடு மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கே வராதன்னு சொல்லிடணும். ஐயா இந்தாங்க ஐயா. ஹலே, என்னல அது? இதுவா காஃபிங்க ஐயா. என்னது காப்பியா? ஐயா எதுக்கு அடிக்கிறீங்க? ஏல, நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த காப்பி டீ எல்லாம் போடாத. போட்டா செம்பருத்தி பூல பறிச்ச செம்பருத்தி டீ மட்டும்தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஐயா, செம்பருத்தி டீக்கு நான் எங்க போட்டோம்? எனக்கு அதெல்லாம் எப்படி போடணும்னு கூட தெரியாது. எப்படி போடணும்னு தெரியலனா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கல. சரி சொல்லுங்கய்யா, எப்படி போடணும்? நான் செஞ்சு கொண்டு வரேன். இங்க பாரு, தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுக்க. என் செம்பருத்திய அழுங்காம பறிச்சுட்டு வந்து அதுக்கு வலிக்காம அதோட இதழெல்லாம் பிச்சு
அப்படியே அந்த தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா தலபுலா 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 தலபுலான்னு கொதிக்கும். அந்த கொதிச்ச தண்ணியை எடுத்து அதுல இம்புட்டோண்டு எலும்புச்சம்பழத்தை புளிஞ்சு கொண்டு வந்து கூடு. என் செம்பருத்தி ஞாபகார்த்தமா இத குடிச்சுக்கிறேன். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நல்லா இருக்குமான்னு தான் தெரியல. ஹலே, செம்பருத்தி டீ இதயத்துக்கு ரொம்ப நல்லதுல. இதெல்லாம் நான் குடிச்சிட்டு இன்னும் உசுறு வாழணும்னு நினைக்கிறேன். எதுக்கு? எல்லாம் என் செம்பருத்திக்காக தான். செம்பருத்தி டீ இதயத்துக்கு நல்லதா? நம்ப முடியலையே. நம்ப முடியலடா, போய் சாட்டு ஜிபிடிய பார்த்து தெரிஞ்சுக்கல. கூறு கட்டவனே. இது சாட்டா சப்பிட்டியா? ஐயா, என்னய்யா சொல்றீங்க? ஹலே, படிக்காத முட்டாள் எல்லாம் வீட்டு வேலைக்கு வைக்காதீங்கன்னு அடிச்சுக்கிட்டோம்ல. கேட்டியலா? சாட்டு ஜிபிடிங்கிறேன். இந்த பாவி பையன் சப்பிட்டிங்கிறான். இங்க பாருல, உண்மையத்தான் சொல்றேன். செம்பருத்தி டீ இதயத்துக்கு ரொம்ப நல்லது. என் செம்பருத்தி எப்படி என் இதயத்தை பாதுகாத்துட்டு வச்சிட்டு இருக்காளோ அதே மாதிரிதான் அவ பேர்ல இருக்கிற பூல போட்ட டீ கூட இதயத்தை நல்ல பாதுகாப்பா வச்சுக்கும்ல. செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி. ஐயோ, ஆரம்பிச்சுட்டாரு. போச்சு, இப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும். ஹல, உன் பொண்டாட்டி பேர் என்னல? என் பொண்டாட்டி பேரா சரலாங்கய்யா. ஒரு ரோஸ் கலர் புடவை கட்டிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கால, அவதான் என் பொண்டாட்டி. ஓ, அந்த ஒத்த ரோசா தான் உன் பொண்டாட்டியா? பேரை பாத்தியா? சரளா இதெல்லாம் ஒரு குரலான்ற மாதிரி பேரு வச்சிருக்காக. இத மட்டும் அவ கேட்டா, ஆனா என் செம்பருத்தி பேரை பாத்தியா? செம்பருத்தி அப்படி ஒண்ணும் நல்லா இல்லையே. எம்பிட்டு அழகான பேரு. ஐயா, உங்க பொண்டாட்டி தாமரைன்றது கூட தான் ரொம்ப அழகான பேரு. அத கொஞ்சம் சொல்லலாம்ல? சொல்லவே மாட்டீங்களே. டேய், ஐயா ஐயா, தெரியாம சொல்லிட்டேன். குச்சியை கீழே வச்சுட்டு பேசுங்க. என் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இந்த நாடா இருந்தாலும் சரி, எனக்கு தாமரைய பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ, இவர் என்ன நம்மள அரசியல் இழுத்து விடுறாரு? நம்ம இடத்த காலி பண்ணிடணும். ஐயா, ஒரு 10 நிமிஷம் இருங்க. நான் உங்களோட செம்பருத்தி டீ போட்டு எடுத்துட்டு வரேங்க. போ போய் எடுத்துட்டு வா. இதயத்துக்கு பலமான டீ செம்பருத்தி. என் இதயமே உனக்காக தாண்டி செம்பருத்தி. ஐயா, கவிதை சூப்பருங்க. லே பலவா, நீனும் போலையாடா? ஐயோ, போயிட்டனுங்க. ஐயா பெரிய தங்கம், அந்த பிள்ளையோட அம்மாக்கு ஒரு போன போடியா. மா வருவாங்கம்மா. ஐயா அது இல்லையா, அந்த அம்மா புதுசா ஊருக்கு வந்திருக்குல்ல, அதுக்கு நம்ம ஊடெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா? பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோடனே போன் அடிக்க சொல்லிருக்கேமா. போன் அடிச்சிட்டாங்கன்னா நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படியா? அப்ப சரியா. அந்த அம்மா கரெக்டா வந்துட்டாங்கன்னா நல்லதுதான். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். அது கரெக்டான நேரத்துக்கு வர வரணும். சாப்பாட்டுக்கா? யார்கிட்ட சொன்னீங்க? நம்ம சின்ன தங்கத்திட்ட தயா சொன்னேன். நல்ல ஆளுகிட்ட போய் சொல்லிருக்கீங்க. ஐயா ஏயா? ஏமா, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? 4 பேரை அடிக்கணும், இல்ல 4 பேரை வம்பளிக்கணும், எவனையாவது வெட்டி சாக்கினோம்னா உடனே ஓடி வந்து வேலையா செய்வான். அவன் கிட்ட போய் சாப்பாட்டு பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கீங்க. எங்க போய் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கானோ தெரியல. இப்ப எங்கம்மா அவன்? ஐயா அதெல்லாம் சின்ன தங்கம் நல்லா செஞ்சுரையா. புள்ள மேல நம்பிக்கை வையா. அது மேல உள்ளுக்குள்ள உனக்கு பாசம் இருந்தாலும் வெளியே ஏயா காட்ட மாட்டேங்கிற? மா, அவன் சின்ன பையமா. அவன் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். செல்லம் கொடுக்கற மாதிரி தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவான். பாவையா புள்ள, அதுக்கும் ஆசை இருக்கும்ல. மா, வீட்டுக்கு ஒருத்தர் கொஞ்சவங்களும் இருக்கணும், திட்டவங்களும் இருக்கணும். நீங்க கொஞ்சம் வேலைய பாருங்க, நான் திட்டுற வேலைய பாக்குறேன். ஏயா? ஆமா, எங்க போனா அவன்? காலையில இருந்து ஆளை காணோம். பொண்ணு பாக்கதான் வரலன்னு சொல்லிட்டான். மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்களே, அதுக்காவது வீட்டுல இருப்பானா இல்ல இருக்க மாட்டானா? யாராவது என்ன தேடினீங்களா? இல்ல, என்ன யாரும் ரொம்ப புகழ்ந்து பேசி என்ன தேடிட்டே இருந்த மாதிரி என் காதுல வந்து விழுந்துச்சு. அப்படியா? அப்படிலாம் இங்க எந்த சம்பவமும் நடக்கலையே. நடக்கலையா? நடந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஏமா நடக்கலையா? ஆத்தாடி, என்ன ஆளு விடுங்கப்பா சாமி. உங்க 2 பேருக்குள்ள நான் எப்போதுமே வரமாட்டேன். நீங்க 2 பேரும் கலாய்ச்சுக்குவீங்க, நான் நடுவுல நின்னு அவளைத்தான் என்னைய துரத்தி விட்டுட்டு 2 பேரும் உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், உயிர் கூட என்றோ ஒரு நாள் பிரிவாயே அப்படின்னு பாட்டை போட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சேச்சே, ஏமா அது எப்பேற்பட்ட பாட்டு? அத போய் இந்த ரைஸ் மில்லுக்கா போடுவேன்? டேய், என்ன இப்படி கோபப்படுறீங்க? ஒருவேளை பாட்டு வேணுமோ? சரி சரி, ரொம்ப ஆசைப்பட்டீங்க, நம்ம அட்மின்ட்ட சொல்லி பாட்டை போட்டு விட சொல்லிடுறேன்.
ஹலே, அதுக்கு ஒன்னும் ஆசைப்பட்டு வரல. அம்மா உன்கிட்ட சாப்பாட்டு பொறுப்பை கொடுத்தாங்களாமே. சாப்பாடா? எனக்கு ஒண்ணு சாப்பாடுலாம் செய்ய தெரியாதே. டேய், உன்னை யாரா இங்க செய்ய சொன்னது? அப்படியே நீ செஞ்சா மட்டும் நாங்கெல்லாம் சாப்பிட்டுருவோமா? தெரியுதுல, அப்புறம் எது கேக்குறீங்க? டேய், பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்களேடா, சாப்பாட்டுக்கு வெளியே ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்களே, பண்ணிட்டியா? ஐயோ, மறந்து போயிட்டனே. ஐயா சின்னத்தங்க என்னையா சொல்ற? சாப்பாட்டுக்கு ஒண்ணு சொல்லியிருந்தேனே, மறந்துட்டியா? ஐயோ ஆமாமா, மறந்துவிட்டேன். ஏண்டா, ஒரு வேலையாவது உருப்படியா சரியாடா நீ? நான் தான் சொன்னேலமா, இவன் கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கீங்க. இப்ப என்னமா பண்றது? பேசாம நானே கொஞ்சம் அரிசி போட்டு பருப்பெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு வடை சுட்டு பாயசம் பண்ணிட்டாயா? மாமா, அவங்க வர நேரத்துல நம்ம சமைச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுதான். நீங்க சமைச்சா யாருக்கு தான் நல்லா இருக்கும்? ஏண்டா, ஒரு வேலை சொன்னா உருப்படியா செய்ய மாட்டியா? என் வேலைனா நான் உருப்படியா தான் செஞ்சிருப்பேன். அது உங்க வேலை தானே, நான் எதுக்கு செய்யணும்? அதானே, எனக்கு சம்மந்தப்பட்ட வேலையை உன்கிட்ட கொடுத்தேன் பாரு, என்னோட தப்பு தான். ஐயா சின்னத்தங்கம், வேற ஏதாவது ஹோட்டல்ல போய் சொல்லிட்டு வாயா. 4 சாப்பாடு இருந்தா போதும்யா, அவங்க 2 பேர் தான் வராங்களாம். ஏமா, மறுபடியும் இந்த பொறுப்பு இல்லாதவங்க கிட்ட போய் பொறுப்பு தூக்கி கொடுக்குறீங்க? ஆமா, பருப்பு தூக்கி கொடுங்க. மாவன பேச வேணாம்னு சொல்லுங்க. கொட்டு போகுது. ஷோ, உங்க 2 பேர்கிட்ட என்னால பேசிட்டு இருக்க முடியல. நானே கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். மாமா, அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. ஏயா? சாப்பாடுலாம் ஆர்டருக்கு அப்பவே சொல்லிட்டேமா, எல்லாம் செஞ்சு ரெடியா தான் வச்சிருப்பாங்க. காலையில ஒரு வாட்டி போன் பண்ணி கேட்டுட்டேன். தோ இப்ப போய் நான் வாங்கிட்டு வந்துருவேன். அதான பார்த்தேன், என் சின்ன தங்கம்னா என் சின்ன தங்கம் தான். ஏயா, எந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கியோ அந்த அளவுக்கு விளையாட்டுத்தனம். அண்ணனுக்கு ஒண்ணுனா அதெல்லாம் கரெக்டா செஞ்சு விடுவ, தெரியும். ஐயா, நான் இந்த ரைஸ் மில்லுக்காக செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா? சாச்சா, அது எனக்கும் வெளியே சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் நேத்தே போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். சரி, நீங்க பேசிட்டுங்க, வரவங்களை பாருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். ரைஸ் மில்லு வரட்டா? நான் கூட ஒரு நிமிஷம் பயந்து விட்டையா. சின்ன தங்கம் விளையாட்டு பிள்ளையாவே இருக்குது. இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் நல்லபடியா இருக்கும். எதுக்கு அந்த புள்ள சாவறதுக்கா? மா, அந்த வேலையை மட்டும் பண்ணிடாதீங்க. ஐயோ, எப்பா சாமி, ஆளை விட்டுருங்கப்பா. என்ன கமகமான வாசம்! அப்பா, நல்லா வந்திருக்கு போல. அந்த தம்பி சொன்ன மாதிரி நல்லா சமைச்சு அசத்திடணும், அப்பதான் கல்யாண ஆர்டர் நமக்கே கொடுப்பாங்க. வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரசம், மோரு இத மட்டும் ரெடி பண்ணிட்டு பொரியெல்லாம் ரெடி பண்ணிட வேண்டியதான். என்ன மக்களே, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? என்னடா இவ நல்ல நார்மலா சொல்லிட்டு இருக்காளே, ஒருவேளை நல்லா சமைச்சிருப்பாளோ அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்ல. சுடர்னாலே ஸ்பெஷல் இருக்கதானே செய்யும். ஆமா, சாம்பாருக்கு சக்கரவள்ளி கிழங்க தனியா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன், லாஸ்டா சேர்த்துக்க போறேன். ரசத்துக்கு ரசகுல்லா வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன், என் வீட்டுக்காரர் வாங்க போயிருக்காரு. பாயாசம் பண்ணிட்டேன் மக்களே, ஆனா ரொம்ப இனிப்பா இருந்துச்சா, அந்த இனிப்பு கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் பாவக்காய் வரைச்சு வச்சிருக்கேன், லாஸ்டா ஆட் பண்ணிடுவேன். மா, ஹேய், கிளம்பிட்டியாடி காலேஜ்க்கு? கிளம்பிட்டேமா. ஆமா, உனக்கு என்னவோ பெரிய ஆர்டர் இருக்கு, பயமா இருக்குன்னு சொன்னியே, என்ன பண்ணிட்டு இருக்க? முடிஞ்சா? எல்லாமே பக்காவா முடிஞ்சுடி. இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷலான ஐட்டம் சேர்க்கறது மட்டும்தான் வேலை. ஸ்பெஷலான ஐட்டமா? என்னமா, எனக்கு தெரியாம ஏதாவது மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கியா டேஸ்ட் கூட்டுறதுக்கு? ஏய், சுடரோட கைப்பக்கம் இருக்கும் போது எதுக்கு நீ மசாலா பொடி? என்ன என்ன ரெடி பண்ணி வச்சிருக்க? இங்க பாருடி, சாம்பார் ரெடி பண்ணிருக்கேன். அந்த சாம்பார்ல சுடரோட ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்ல, அதுக்காக சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்க போறேன். அதுதான் சுடரோட சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார். சக்கரவள்ளி கிழங்கு சாம்பாரா? ஆமாண்டி, எல்லாத்துலயுமே இந்த சுடரோட ஸ்பெஷல் இருந்தா தானே அடுத்த வாட்டி நம்மள தேடி வருவாங்க. எதுக்கு அடிச்சு கடையை உடைச்சு நம்மளெல்லாம் தூக்கி ஜெயிலுக்குள்ள வைக்கிறதுக்கா? அட போடி, உனக்கு இந்த அம்மாவோட அருமையே தெரியாது. இங்க பாரு, ரசத்துக்கு ரசகுல்லா வச்சிருக்கேன், அதே மாதிரி பாயாசத்துக்கு பாவக்காய் வச்சிருக்கேன். குலாப் ஜாமுன் வேற கேட்டாப்ல, நம்ம குலாப் ஜாமுனை லாலிபாப் மாதிரி பண்ணி தரலாம். அதுக்காக தான் குர்குரே இருக்கு பாரு, குர்குரே, அது குச்சி குச்சியா இருக்கும்ல, அது மேல குலாப் ஜாமுனை நட்டு வச்சிட்டேன். என்ன ஒரு கன்றாவியான காம்பினேஷன். ஐயோ, எந்த பாவி பையன் உன்னை தேடி ஆர்டர் வந்து கொடுத்தான்னு தெரியலையே. மாமா, தயவு செஞ்சு உன்னோட ஸ்பெஷல் எதையாவது இறக்குறேன்னு நல்லா இருக்கிற சாப்பாட்டை நாசமாக்கிறாதம்மா. இங்க பாரு, நானே எல்லாத்தையும் இருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறேன், தயவு செஞ்சு நீ எதையும் பண்ணி சொதப்பி விட்டுறாத. ஏய், அதெல்லாம் என்னால முடியாது, எது செஞ்சாலும் ஸ்பெஷலா செய்யணும்டி. நீ ஒண்ணும் கிளிக்க வேணாம், கொஞ்சம் ஓரமா போய் உட்காரியா, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ பண்ற வேலையில அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம எல்லாம் ஒண்ணா உள்ள போடும், அதானே? இங்க பாருமா, ஏதோ ஃபங்க்ஷன் வர சொல்ற, தயவு செஞ்சு அதுல எதுவும் கலங்கப்படுத்திடாத. எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறேன், அதுல ஸ்பெஷல் எதையும் சேர்க்கறேன்னு எதையாவது சொதப்பி விட்டுறாத. நான் ரெடி பண்றத மட்டும் அவங்க கையில கொடு. ஏய், அது இல்லடி மா, நான் சொல்றது கேளுமா ப்ளீஸ். சமையல பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும்,
நான் டேஸ்ட் பண்றத மட்டும் உங்ககிட்ட கொடுமா. சரிடி, என் ஸ்பெஷல் எதுலயும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டல. போ போ, பரவாயில்ல. இங்க பாரு, நீ செஞ்சத முத என்கிட்ட கொடு, நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். இந்தாடி, இது சாம்பார். டேஸ்டா இருக்கான்னு சொல்லு. டேஸ்டா இருக்குமா, சூப்பரா இருக்கு. சாம்பார் டேஸ்டா தாண்டி இருக்கு. அதுல சுடரோட ஸ்பெஷல் ஒன்னு இருக்கணும்ல, அதுக்கு தான் சக்கரவள்ளி கிழங்கு போடலான்னு. நீ ஒண்ணும் கிளிக்க வேணாம், அது நல்லாதான் இருக்கு. நீ எதையாவது சொதப்பி விட்டுறாத. அடுத்தது என்ன செஞ்ச, கொண்டு வா. தோ இது ரசம். ரசமா? கலரே ஒரு மாதிரியா இருக்கு. அது சுடரோட ஸ்பெஷலா இருக்கட்டுமேனு நான் தான் ரெட் கலர் கலர் பொடியை சேர்த்தேன். என்னது, கலர் பொடியை சேர்த்தியா? என்னமா சொல்ற? என்ன கலர் பொடி மாது? அடியே, நீ நினைக்கிற மாதிரி கோலப்பொடி இல்லடி, இந்த கேசரிக்கெல்லாம் போடுவாங்கல்ல அந்த கலர் பொடி. ஐயோ, அதெல்லாம் யாருமா உன்னை சேர்க்க சொன்னது? ரசம் என்னமா காரக்குழம்பு கலர்ல இருக்கு. ஐயோ, சரி விடு, டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. எதையாவது மேட்ச் பண்ணி சமாளிச்சுக்கலாம். ஓகேடி. இங்க பாருமா, அவங்க இப்ப வாங்குறதுக்கு வந்துருவாங்க. எனக்கு காலேஜ்க்கு வர லேட் ஆகுது. நீ எதையாவது பண்ணி சொதப்பி விட்டுறாத, இருக்கிறது அப்படியே கொடு, ஓகேவா? சரிடி, ஓகே. இல்ல ஹாஃப் டே லீவ் போட்டு பாத்துக்கவா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடி? நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிமா, அப்புறம் அவங்க கிட்ட காசையும் கரெக்டா வாங்கிடு. சரிடி. சரிம்மா, பாய். காலேஜ்க்கு லேட் ஆகுது, நான் லஞ்ச்ல உனக்கு கால் பண்றேன். ஓகேடி. இவ்ளோ தூரம் சொல்லிட்டு போறா, நம்ம ஸ்பெஷலா போடலாமா வேணாமா? சரி, இந்த வாட்டி வேணாம், ஆனா அடுத்த வாட்டி கல்யாணத்துல கண்டிப்பா போடணும். மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அப்புறம் நம்மளோட சீரீஸ், அதாவது பூவே பூச்சுடவ ஆரம்பிச்சு 10வது எபிசோட் முடிஞ்சு இன்னைக்கு 11வது எபிசோட். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? யார் யார் கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இதுல வேற ஏதாவது மாத்தி அமைக்கணும்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கறதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு வீடியோல வேதா பேசினது எனக்கு மனசுக்கு அவ்வளவா சரிப்பட்டு வரல. உங்க எல்லாருக்கும் எப்படி இருந்துன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்னோட சமையல் என்ன பாராட்ட மறந்துடாதீங்க. அப்புறம் நம்மளோட முத்துமொழி ஆதி வழக்கம் போலதான் ஒரே காமெடியா இருந்துச்சுல. நானே சொல்லிக்க கூடாது, இருந்தாலும் நீங்களும் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த சீரீஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை.